ஹலோ கைஸ், வணக்கம் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்மார்ட் கூகுள் டெக். நான் உங்கள் கூகுள். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவே ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் தான் போட்டிருந்தோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி எந்த ஆப்பும் இல்லாமல் உங்கள் கேலரிக்கே சேவ் பண்ணுறதுன்னு. அது நல்ல ரெஸ்பான்ஸ் உங்கள்கிட்ட இருந்து கிடச்சிது. ஸோ அதுக்கான செகண்ட் வீடியோ தான் இது. நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்க, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் மாசான 3 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம ஸ்மார்ட் கூகுள் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூட பெல் ஐக்கானும் கிரியேட்டாக அவங்க ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு மறக்காம ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமாக இருக்கும். எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட் சாரே கொலமாசு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா, எம்டி மெசேஜஸ் சென்ட் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கிற க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் mtcharacter.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இல்லைன்னா அதோட லிங்க்கோட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிக்க அப்படின்னா டேரெக்டாக அதோட ஹோம் பேஜுக்கே போயிடலாம் நீங்கள். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். அதில் ஸ்க்ரோல் அப் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணுங்கள். அதில் மெத்தட் ஒன்று போட்டு காப்பி டு கிளிப் போர்டுன்னு கேட்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே காப்பி டு கிளிப் போர்டு வந்துருச்சு. இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணமோ அவங்களுக்குள்ளே போனீங்கனாலே போதும். போய் அந்த டைப் பண்ணுற கீபோர்டை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி சென்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தீங்கன்னா இப்படி எம்டி மெசேஜஸ் போயிடும். ஸோ இப்போ நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னா இப்படி ஸ்பேஸ் மட்டும் கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அது ஒர்க் ஆகாது, ஏன்னா அந்த சென்டுங்கிற ஆப்ஷன் வராது. ஆனால் இது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரிக். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் ட்ரிக் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் அந்த பர்சன் நம்பர் சர்ச் பண்ணி எடுத்து அப்புறம் தான் மெசேஜ் பண்ணுவீங்க. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஹோம் பேஜ்லேயே அவங்க நம்பர் இப்படி ஒரு ஆப் மாதிரி க்ரியேட் ஆகிடும். கிளிக் பண்ணோன்னே டேரெக்டாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடலாம். இப்போ நான் எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அது எந்த பர்சனோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த நம்பரே பண்ணி காட்டுறேன். இங்கே மேலே 3 டாட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுங்க. அதில் ஆட் ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கும் லாஸ்ட் ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் ஹோம் பேஜில் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹோம் பேஜ்லேயே ஆட் ஆகிடுச்சு. இப்படி அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மெசேஜ் பண்ணுறக்கே போயிடும். ஸோ வாட்ஸ்அப்பில் போகிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிள் வேலை, ஜஸ்ட் 1 கிளிக் தான், அப்படியே உள்ளே போயிடும். ஸோ இதுதான் செகண்ட் ட்ரிக். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற தேர்ட் ட்ரிக் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற மெசேஜஸ்ஸு வாட்ஸ்அப்புக்குள்ளே போகாமையே அனுப்பிச்சவங்களுக்கு ப்ளூ டிக் காட்டாமே எப்படி பார்க்குறதா பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான். இது ஃபஸ்ட் 2 ட்ரிக்கு விடவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் டிஸ்பிளேவை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. அப்போ இப்படி கீழே 3 ஆப்ஷன் காட்டுலையே, அந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். அதில் விட்ஜெட்ஸ்ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் போனீங்க பின்னாடி இந்த மாதிரி நிறைய காட்டும். அதில் நீங்கள் நல்லா தேடி பாருங்கள். அதில் வாட்ஸ்அப்னு ஒரு ஆப்ஷன் கன்ஃபார்ம் உங்கள் மொபைலில் இருக்கும். அதை உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க. எடுத்து உங்கள் டிஸ்பிளேலே வச்சுக்கோங்க. எந்த சைஸ்னு கேட்கும். ஸோ இப்போ நம்ம இந்த சைஸில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வச்சிட்டோம்னாலே இப்போது வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற அன்ரீட் மெசேஜஸ் எல்லாமே இதிலே காட்டும். அவங்களுக்கு ப்ளூ டிக்கும் காட்டாது. ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அனுப்பிச்சவங்களுக்கும் ப்ளூ டிக் காட்டாது. நீங்கள் பார்த்துட்டு இன்னும் ரிப்ளை பண்ணலன்னா அவங்க ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படி பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ப்ளூ டிக்கே காட்டாது. ஸோ நீங்களும் மெசேஜஸ் படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் ட்ரிக். ஸோ இந்த 3 ட்ரிக் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 3 உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்ட் ட்ரிக் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா மற்ற 2 ட்ரிக்கோட இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு எதுன்னு மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம ஸ்மார்ட் கூகுள் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூட பெல் ஐக்கானை கிரியேட் ஆகும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு மறக்காமல் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.